வணக்கம் நண்பர்களே. நாம் அன்றாடம் நம்ம பயன்படுத்தக்கூடிய செல்ஃபோனில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம பெரும்பாலும் எல்லா அப்ளிகேஷனையும் பயன்படுத்துறதில்ல. அது மாதிரி பார்த்திங்கன்னா அதில் பயனுள்ள நமக்கு ரொம்ப பயனுள்ள சில அப்ளிகேஷனும் அதில் கொடுத்துருக்காங்கங்கிற விஷயமே சில பேருக்கு தெரியாமல் இருக்குது. சில பேர் தெரிஞ்சிருந்து பயன்படுத்துகிறாங்க. தெரிஞ்சிருந்து பயன்படுத்துகிறவங்களுக்கு வாழ்த்துக்கள். இது தெரியாமல் இருந்து இவ்வளோ நாள் இருந்ததே, ஆகா நம்ம இதை பயன்படுத்தலையே அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கு அதற்கான ஒரு காணொளி தான் இந்த காணொளி. இதில் பார்த்திங்கன்னா கூகுள் லென்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது. அப்படி அதை பற்றி நம்ம சொல்ல போகிறோன்னா, இது முக்கியமாக பள்ளிக்கூட மாணவர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, பெற்றோர்களுக்கு எல்லாத்துக்குமே பயன்படக்கூடிய, பொதுமக்களுக்கு எல்லாத்துக்கும் பயன்படக்கூடிய ஒரு ஆப்பாக இருக்குது. இதை கூகுள் நமக்கு கொடுத்துருக்கு. இருந்தாலும் நம்ம இதை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதில் கடைசியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சிம்பிள் இருக்குது. கடைசியில் பார்த்திங்கன்னா இதில் பாருங்கள், கடைசியில் ஒரு சிம்பிள். இந்த சிம்பிள் தான் அந்த கூகுள் லென்ஸ். இது சில மொபைலில் இருக்காது. இருக்கிறத பற்றி கவலைப்பட தேவையில்லை. இல்லைன்னா அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய கூகுள் ப்ளே ஸ்டோருக்கு போயிடுங்க. ப்ளே ஸ்டோரில் நமக்கு தேவையான எல்லா ஆப்பும் கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கூகுள் லென்ஸ், கூகுள் லென்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கிங்க. மேலேயே இருக்குது. இந்த லென்ஸை கிளிக் பண்ண போகிறீங்க. கூகுள் லென்ஸை கிளிக் பண்ணிட்டா இந்த மாதிரி இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லி கேட்கும். இந்த லென்ஸை இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இப்போ இன்ஸ்டால் ஆகுது. கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். ரொம்ப குறைவான ஒரு 18 MB தான். அதனால் உங்களுக்கு ரொம்ப ஸ்பேஸை நமக்கு ஆக்குபேட் பண்ணாது. அதனால் இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டுருக்குது. டவுன்லோட் ஆகிடுச்சு. இன்ஸ்டால் ஆனோடனே இந்த பாருங்கள், 4 பக்கம் உள்ள ஒரு கட்டம் மாதிரி காட்டுது. நடுவில் ஒரு புள்ளி மாதிரி இருக்கும். இது அதுக்கான அந்த ஐக்கான். அந்த ஐக்கானை ஞாபகம் வச்சுக்க போகிறீங்க. அது நம்ம மொபைலுக்கு இது இன்ஸ்டால் ஆகி வந்துடும். இது இன்ஸ்டால் ஆகி வந்தோடனே பார்த்திங்கன்னா நம்ம மொபைலில் கடைசியில் இது வந்துடும். இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிச்சுன்னா நம்மளுடைய கடைசியில் வந்துடும். அதை நம்ம இருக்கிற இடத்துக்கு நம்ம ஃப்ரண்ட்டில் கூட எடுத்து வச்சுக்கலாம் நம்மளுடைய வசதிக்காக. இப்போ நம்ம கூகுள் லென்ஸை ஓப்பன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஓப்பன் கொடுத்துட்றோம். இந்த மாதிரி வரும். கீழே உள்ள நிறைய ஐக்கான்ஸ் காட்ட, அதை பற்றி கேட்டோம்னா மேலே உள்ள லைட்டாக ஒரு கிளிக் அப்படி பண்ணிட்டீங்கன்னா கூகுள் லென்ஸு ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடும். உங்களுடைய மொபைலில் உள்ள அந்த கேமரா ஓப்பன் ஆகிடும். இதில் நிறைய விதமான விஷயங்கள் கீழே கொடுத்துருக்காங்க. முக்கியமாக 7 பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்லேட், டெக்ஸ்ட், சர்ச், ஹோம்ஒர்க், ஷாப்பிங், பிளேஸ், டைனிங், இந்த விஷயங்கள் தான் இதில் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். பெரும்பாலான நம்முடைய பொதுமக்களாக இருக்கட்டும், ஆசிரியர் மாணவர்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அந்த இங்கிலீஷை தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அடுத்தவங்கள்ட்ட போய் கேட்டால் நமக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் இருக்குது. இது நமக்கு உள்ள ஒரு பொது பண்புன்னு வச்சுங்களேன். இப்போ இதில் நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னா, இதில் ஃபஸ்ட் எடுத்தோன்னே இப்போ நான் முன்னாடி செட் பண்ணியிருந்தனால இதில் இங்கிலீஷ் தமிழ்னு இருக்குது. இது பார்த்திங்கன்னா இதில் மேலே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ங்கிற இடத்துல கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் ஆட்டோ டிடெக்ட்னு ஒன்று இருக்குது. அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா எந்த லாங்குவேஜ்லேருந்து நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறோம். ட்ரான்ஸ்லேட் ஃப்ரம்ங்கிறதுனால எங்கே இருந்துன்னு அர்த்தம். அது பெரும்பாலும் நம்ம இங்கிலீஷ் டு தமிழ் தான் நம்ம பெரும்பாலும் செய்வோம். அதனால் அந்த இங்கிலீஷ்கிறத நம்ம கிளிக் பண்ணி வச்சுக்கிறோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தமிழ் நான் கொடுத்துருக்கிறேன். இருந்தாலும் தமிழ் இல்லாமல் நீங்கள் எந்த மொழிக்கு வேணாலும் அதை மாற்றிக்கலாம். இது எந்த மொழிக்கு வேணாலும் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். டூங்கிறது நமக்கு தமிழ் தான் தேவைப்படும். ஆனால் இங்கிலீஷ்ங்கிறதுக்கு பதில் நம்ம ஒரு அடுத்த மாநிலத்துக்கு போயிட்டால் கூட, ஒரு தெலுங்கு, மலையாளம், கன்னடம் எங்கே போனாலுமே, ஹிந்தி அது மாதிரி இடங்களுக்கு போனாலுமே இந்த இதை மாற்றிட்டு தமிழுக்கு மாற்றிட்டோம்னா நம்ம யார்கிட்டையும் போய் ஒரு போர்டை விசாரிக்க தேவையில்லை. எல்லாமே நம்ம தமிழில் மாற்றிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு இங்கிலீஷில் உள்ள ஒரு பேப்பர், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், அதை இப்போ நான் பார்க்குறேன். இது டிஸ்பிளே ஆகுது. இதை ஒரு கிளிக் பண்ணிடுறோம். அவ்வளோதான். ஜஸ்ட் கிளிக் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நான் கொடுத்த அந்த பேப்பர் இருக்குது. அந்த பேப்பரில் பார்த்திங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா வாகனம் ஓட்டுவதற்கான கோல்டன் விதிகள். முன்னாடி நம்ம ஸ்கேன் பண்ண அந்த பேப்பரில் பார்த்திங்கன்னா கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் டிரைவிங் அப்படின்னு இருந்தது. கீழே பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுமே தமிழில் மாறிடுச்சு பாருங்கள். ஸ்பீட் கைட்லைன்சஸ் அப்படின்னு இருந்தது. ஆனால் வேக கைட்லைன்சஸ் வந்துடுச்சு. கண்மூடித்தனமாக முந்துதல், வாகன பராமரிப்பு, காற்றழுத்தம், போதுமான தூக்கம், மது,
சீட் பெல்ட்டுகள், இந்த 7 விஷயம் அதில் கொடுத்துருக்காங்க. அந்த 7 விஷயத்தையும் இதில் அழகாக அப்படியே தமிழில் மாற்றி கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இதில் கீழே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட்டட் டெக்ஸ்ட்னு இருக்குது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதை நமக்கு படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகாக சொல்லுது. அது நமக்கு அப்படியே சொல்லுது பாருங்கள். அது என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத படித்து நமக்கு சொல்லிடுது. இதை நம்ம ஷேர் பண்ணலாம் வாட்ஸ்அப் மூலயமா. இதை அப்படியே அடுத்தவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணிக்கலாம், அல்லது இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை தமிழில் உள்ளதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். வேறு ஆப்ஷனில் வந்து வேறு டிரான்ஸ்லேட்டும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன் உள்ள ஃபஸ்ட்டு டிரான்ஸ்லேட். ரெண்டாவது இதே பேப்பர், இந்த பேப்பரே அப்படியே வச்சுக்கிட்டு டெக்ஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது எல்லாமே அப்படி செலக்ட் ஆகிடுது பாருங்கள். டெக்ஸ்ட்டாக செலக்ட் ஆகிடுது. இந்த கீழே பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆல், அதை அப்படி ஒரு கிளிக் பண்ணிட்டா எல்லாம் டெக்ஸ்ட்டு பூரா அப்படியே செலக்ட் ஆகிடுது. அதை காப்பி டெக்ஸ்ட், காப்பி டு கம்ப்யூட்டர், லிசன், டிரான்ஸ்லேட் நிறைய கொடுத்துருக்காங்க. இதில் எதை வேணாலும் கொடுக்கலாம். நமக்கு தேவை இது வந்து ஒரு பேப்பரில் இருக்குது, இதை நம்ம கம்ப்யூட்டரில் போய் சேவ் பண்ணிக்கலாம். அல்லது நான் இப்போ இதை அப்படியே இது பண்ணி எழுத்தாக வந்து ஒருத்தவங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்பணும்னு நினைக்கிறேன். இதை பார்த்து எழுத்தாக டைப் பண்ணி திரும்ப அவங்களுக்கு அனுப்புறதுக்குள்ளார ரொம்ப நேரமாகிடும். காப்பி டெக்ஸ்ட் கொடுக்குறீங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நேராக அப்படியே போகிறீங்க, உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு போயிடுறீங்க, வாட்ஸ்அப் கிளிக் பண்ணுறீங்க, யாருக்கு அனுப்பணுமோ அவங்களோட பேரை கிளிக் பண்ணுறீங்க, கீழே பேஸ்ட், சென்ட். இங்கே பாருங்கள், அது அப்படியே அந்த டாபிக்ஸ் எல்லாமே இதில் காப்பி ஆகிடுச்சு, பேஸ்ட் ஆகிடுச்சு, சென்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான மெத்தட். இது டெக்ஸ்ட். அடுத்தது சர்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பொருளை பற்றி சர்ச் பண்ணணும் அப்படிங்கிறத இதை சர்ச் பண்ணலாம். தேவையில்லைன்னா இன்னொரு பொருளை போய் பார்க்குறோம், போய் சர்ச் பண்ணுறோம். சர்ச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டுக்கு இது இப்போ ஒரு டிக்ஷனரிங்கிறத பார்த்துட்டு அதை சர்ச் கொடுத்துட்டேன். சர்ச் கொடுத்தோடனே கீழே அப்படியே பாருங்கள், சர்ச் பண்ணோடனே கீழே பாருங்கள், இது மாதிரியான பல்வேறு டிக்ஷனரிகள், அதை பற்றி டீட்டெயில்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க பாருங்கள். எவ்வளோ டிக்ஷனரி மாடல்ஸ், எல்லாம் பழங்காலத்துலேருந்து மொழிகள்லேருந்து நிறைய இதில் கொடுத்துருக்குறாங்க. சர்ச் பண்ணும்போது இது சம்மந்தமாக வருது. இல்லை அதே டிக்ஷனரி தான் ஹோம்ஒர்க்னு கொடுத்து பாருங்கள், இது மாணவர்களுக்கு நிறைய பயன்படும். இப்போ அகராதிங்கிறத மட்டும் அது செலக்ட் ஆகிருக்கு. மேலே டிக்ஷனரிங்கிற இடத்துல வேணாலும் போய் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ டிக்ஷனரிங்கிற இடத்துல போய் செலக்ட் பண்ணோம்னா அதுக்கேற்றாப்புல வரும். அது வந்து கீழே அப்படியே பார்த்தீங்களா, டிக்ஷனரினா என்ன, அது என்னென்ன டிக்ஷனரி இருக்குது, ஃபுல் டீட்டெயில்ஸ் கீழே வருது. அதே பார்த்தீங்கன்னா அதே ஆரோ மார்க்கெட் கீழே பண்ணால் அகராதிங்கிற இடத்துல போய் கிளிக் பண்ணி பாருங்களேன். அதே இடம் கீழே சர்ச் பண்ணி தமிழில் அகராதினா என்ன, தமிழ் அகராதி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி எல்லாமே வந்துடுது. அப்போ ஹோம்ஒர்க் ஒரு மாணவர் அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு இது எந்த வித டாப்பிக்கை சர்ச் பண்ணாலுமே வந்துடும். இதே டாபிக் தான், இதே டிக்ஷனரியே இருக்குது. அந்த டிக்ஷனரி ஷாப்பிங்கிற இடத்துல கிளிக் பண்ணி பாருங்களேன். அவ்வளோதான். கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அது என்ன விலையில் கிடைக்கும், இந்த மாதிரி டிக்ஷனரிஸ் என்ன விலையில் கிடைக்கும் அப்படிங்க, எந்த கிடைக்கும், ஃப்ளிப்கார்ட்டு, அமேசான், இந்த மாதிரி ஆன்லைனில் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற அதோட விலையை போட்டிருக்கு. பிளேசஸ்ங்கும்போது இது எங்கெங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு வருது. பிளேசஸ்ங்கிறதுக்கு நாம் இப்போ எடுத்துக்காட்டு ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸை சர்ச் பண்ணி பார்ப்போம். பண்ணிவிட்டு ஒரு கிளிக் பண்ணியாச்சு. இப்போ இதில் சின்னதாக பண்ணிக்கிறோம். இப்போ பிளேசஸ் சர்ச் பண்ணுது, இது அதை பற்றி அதுக்கு தெரியலன்னு சொல்லுது. இப்போ பாருங்கள், அதை பற்றி அந்த பிளேசஸ் சம்மந்தமாக உள்ள நிறைய புக்ஸஸ், அது அந்த இடத்த பற்றி நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய நிறைய புக்ஸஸ் வந்து ரெஃபர் பூரா காட்டுது. அப்போ அந்த பிளேசஸ் பயன்படுது. அடுத்தது டைனிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, நம்மளுடைய இப்போ புதுசாக ஒரு இடத்துக்கு போயிடுறோம், அங்கே ஒரு சாப்பாடு கிடைக்கல, ஏதாவது இல்லைன்னா அதை வந்து நம்ம இதை சர்ச் பண்ணி இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு பேர் டைனிங், வேறு ஒன்றும் இல்லை. சரி சார், இப்போ வந்து டைனிங்கிறதுக்கு இப்போ நம்ம அந்த இடத்துல எதுவும் கிடைக்கல, நான் ஃபோட்டோ கிடைக்கல, இருந்தாலும் நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துங்க. அந்த வெள்ளை பேப்பரில் எழுதுங்க. வெள்ளை பேப்பரில் நான் எடுத்து ஒரு பேப்பரில் எழுதிட்டேன். இங்கே பாருங்களேன், என்ன எழுதியிருக்கேன், இட்லின்னு எழுதியிருக்கேன். எழுதிட்டு ஒரு சர்ச் கொடுத்துட்டேன். சர்ச் ரெஸ்டாரண்ட் கொடுத்துட்டு
ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணும்போது அந்த இதில் ஏதாவது இருக்குதா அப்படின்னு அது தேடி பார்க்குது. தேடி பார்த்தா அந்த சர்ச் ரெஸ்டாரண்ட்டோட பேர் நமக்கு கிடைக்கும். பக்கத்தில் உள்ள ரெஸ்டாரண்ட்டை நமக்கு காட்டும். இது கொஞ்சம் தெளிவாக இல்லாதனால கொஞ்சம் சரியாக கொடுக்கல. இதுதான் அந்த டைனிங்கிறதோட யூஸ். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா 7 விதமான டாப்பிக்கில் இந்த கூகுள் லென்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. இது ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுடைய யூஸ்க்கு ஏற்றாப்புல நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய மொபைலையும் நல்லா பயன்படுத்துங்க. அடுத்தவங்கள்ட்ட போய் எந்த விஷயத்தையும் கேட்காம நாமளே இதை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான ஒரு நல்ல ஆப் தான் இந்த கூகுள் லென்ஸ் அப்படின்னு சொல்லி, இது மாதிரி பல்வேறு ஆப்களை பற்றிய தகவல்களையும் கற்பித்தல் சார்ந்த மற்றும் எமிஸ் சார்ந்த தகவல்களையும் இந்த குழுவில் பதிவிடுகிறேன். உங்களுக்கு என் ஆதரவை தெரிவிக்குமாறு எனக்கு ஆதரவு தெரிவிக்க சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் செய்தால் உங்களுக்கு உடனுக்குடன் நான் அனுப்பும் வீடியோ கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.